இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. வெல்கம் டு டே 2 ஆஃப் ஸ்டார்டிங் அ டாக் கெனல். நேற்று விஷுவல்ஸில் வந்த வீடியோட கதையை பற்றி நான் இன்னைக்கு சொல்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெல்ஜியன் மெல்நாய்ஸ் ஒன்று ஃப்ரீ அடாப்ஷனில் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக சூலூர் வரைக்கும் நம்ம கிளம்பியிருந்தோம். அங்கே போய் பார்த்தா நிறைய அடல்ட்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் ஃபெரோஷியஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பெல்ஜியன் மெல்நாய்ஸ் மட்டும் எப்படியும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகி வச்சிருந்தாங்க. எங்களுக்கும் பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு. சரின்னு சொல்லி இவங்களை ஃபர்ஸ்டே நம்ம ஃபார்முக்கு தூக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி காரில் தான் போயிருந்தோம். நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டோம். இவங்க பேர் வந்து தாரா. இவ்வளோ தான் நம்ம ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம ஃபார்முக்கு இடம் வெளியே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கனால இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு வீட்டில் தான் நம்ம கட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தப்போ எங்கேயோ ஒரு பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா லைட்டா நம்ம தாராவோட காலில் அடிபட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அவங்க மண்தரையில தான் கட்டி போட்டு இருந்திருக்காங்க. அதனால ஏதோ சின்ன காயம் ஆயிருக்கு. சரி, அதையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஹைட்ரோஜன் பெராக்சைடு சொல்யூஷன், அதுக்கப்புறம் அதுக்கு அடிக்கிற ஒரு மருந்தும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் பெராக்சைடு போட்டு நல்லா கிளீன் பண்ணி விட்டாச்சு. கிளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ப்ரேயாட்ட ஒரு மருந்து கொடுத்துருந்தாங்க. அதை அடிச்சு விட்டுருந்தோம். அடிச்சு விட்டு நம்ம சாயந்தரம் வந்து செக் பண்ணப்போ நல்லா ஆயிடுச்சு தாராக்கு கால். அப்புறம் புள்ள நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்ல, அதுக்காக கோழி காலை வச்சு சாப்பாடு வச்சு ஜம்முன்னு கொடுத்தாச்சு. அவ்வளோ நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டா. டே 3ல சந்திப்போம்.